கடலூரில் பள்ளி முடிந்து வீடு சென்று கொண்டிருந்த சிறுவன் பேருந்திலிருந்து தவறி விழுந்ததில் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தந்தையின் செய்திகள் தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். கனமழைக்கிடையே பள்ளி முடிந்து தனியார் பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த சிறுவனுக்குத்தான் இந்த சோகம். முன்பக்க படிக்கட்டில் நின்றபடி பயணம் செய்து கொண்டிருந்த சிறுவன் திடீரென கைப்பிடி நழுவி கீழே விழுந்ததில் பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி உயிரிழந்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் கைலாஷ் என்ற இந்த சிறுவன் 11ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் அவரை இழந்து வாடும் குடும்பத்தார் பரிதவித்து வருகின்றனர். தேவனாம்பட்டினம் செல்லும் தனியார் பேருந்தில் சிறுவன் ஏறிய நிலையில் பேருந்து ஜட்ஜ் பங்களா சாலையில் சென்று கொண்டிருந்த போது இந்த கோரம் அரங்கேறி குடும்பத்தாரை நிலைகுலைய செய்துள்ளது. வழக்கம் போல பள்ளி புறப்பட்டு சென்ற மகனை மாலையில் சடலமாக கண்டு பெற்றோர் கதறி எழுத காட்சிகள் காண்போரின் மனதை ரணமாக்கியது. கடலூரில் பெய்த கனமழையால் பள்ளி மாணவர்கள் அனைவரும் வீடு திரும்புவதில் கடும் சிரமங்களை சந்தித்த நிலையில் அதில் ஒரு சிறுவனின் உயிர் பேருந்து பயணத்தின் போது பறிபோன இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாணவரின் மரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.